திஸ் இஸ் டே 23 ஆஃப் ட்ரைனிங் காலஸ்தெனிக்ஸ் அன்டில் ஐ டு ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ். இன்னைக்கு மார்னிங் ஒரு 9 மணிக்கு தான் ஏந்துட்டு வீட்டில் பொங்கல் செஞ்சாங்க, அதை சாப்பிட்டோம். நீங்கள் என்ன கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி போட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கீழே வீட்டில் ஒரு R15 இருக்குது, அதுக்கு பிரேக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் அதை கொஞ்சம் எங்கள் அப்பா மாட்டித்தாடா அப்படின்னு கேட்டார். சரி, அதை போய் என்னென்னு பார்த்து மாட்டி விட்டுட்டு நம்ம வழக்கம் போல் ஷட்டில் விளையாட போயிட்டோம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஷட்டில் விளையாடி வைப்பாங்க. பார்த்தீங்களா, ஆங்கிள் மாறிடுச்சு. வேறனும் இல்லை, அந்த சைட்லேருந்து எனக்கு கண்ணு தெரில. நல்லா ஒரு 11 மணி வெயிலியா, அதனால் கண்ணு தெரியாமல் மாற்றி திருப்பி போயிட்டு இருந்தேன். இந்த ஒரு பார்த்தீங்களா, இவன் பேர் தான் ரோசன். அவன் என்ன பண்ணால், நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு தண்ணி குடிச்சுட்டு இருந்தோம் பிரேக்கு. வாடா, உனக்கு நான் வந்து ஸ்விங்கு சொல்லித்தரேன் ராடில் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனான். அவன் மேலே ஒன்றும் தப்பு இல்லைங்க, அவன் கரெக்டாக தான் பண்ணான். நம்ம குரங்குத்தனமாக என்ன பண்ணிட்டோம், போயிட்டு தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு தரையில் தேய்ச்சிக்கிட்டோம். நாளைக்கு மேரத்தான் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இவன் என்ன பாதி போஸ் குத்துருக்கான்னு பார்க்காதீங்க. கேமரா வச்சுட்டு கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாமல் போய் ஆஃப் போஸ் குத்துருந்தேன். திருப்பியும் எடுத்து வச்சேன் கேமராவை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு போஸ்டிங் செஷன் போச்சு. நல்லா கொஞ்ச நேரம் ஒரு போஸ்டிங்கை பண்ணிட்டு நீங்கள் யோசிக்கலாம் இவன் ஏன் போஸ்ட் பண்ணுறான்ட்டு. மேலே தண்ணி எடுக்க வந்தேன், மேலே கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை பார்த்து கொஞ்ச நேரம் போஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னடா எதுவும் பிரச்சனையே வரல அப்படின்னு நினச்சேன். வந்துட்டான். வேறும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக எறும்பு வந்துச்சு. போய் ட்ரெஸ்ஸு போடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க ஃபுல்லாக எறும்பு எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக எல்லா டிஷர்ட்டையும் கொடியில் காய போட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டோம். பாய் பாய்.